நாம் எந்த நிலையில் நாம் வாழ்ந்தாலும், எவ்வளவு தர்மத்தின் சிந்தையில் இருந்தாலும், பிறர்படும் கஷ்டங்களையோ பிறர்படும் துயர்களையோ பிறர் செய்யும் தவறுகளையோ கேட்டுணராது இருக்க முடியாது. ஆக சுத்தமான பாதாமிய நிலைகள் போட்டாலும் அது உணவாக உட்கொண்டால் தீமையுடைய நிலையில் கொண்டு சத்தாக உருவாக்கினாலும் தீமை கண்ட உணர்வை நாம் நுகர்ந்தால் அந்த சத்தின் தன்மையை நமக்குள் வளராது அதுவே அழித்துவிடும். நீங்க எவ்வளவு சத்து கொண்ட உணவை நீங்க உட்கொண்டாலும் வேதனை கொண்ட உணர்வை அடிக்கடி நீங்க சுவாசிக்கும் போது உங்களுக்குள் வேதனையின் தன்மை வளர்ந்து உங்கள் சத்தான ஆகாரத்தையும் அது பலியாக்கிவிடும். ஆகவே இதை போன்ற நிலைகளை நமக்குள் கொண்டு குவித்துக் கொண்டிருக்கும் இன்று நஞ்சு கொண்ட உலகில் விஞ்ஞான அறிவால் மனிதனுடைய நிலைகள் இன்று தீமையின் உணர்வாக நம்முள் விளைந்த உணர்வுகள் சூரியன் காந்த சக்தியாக கவர்ந்து இது சேமித்து வைத்துள்ளது. ஆக நாம் கேட்கின்ற உணர்வுகள் நாம் ஒவ்வொரு மனிதன் உள்ளுக்கு பதிவாக்கி உள்ளோம். ஆக பதிந்து கொண்ட உணர்வுகள் நாம் மனிதனின் வெளிவிட்ட நிலைகளை அது வளர அது கவரும். கவர்ந்த உணர்வுகள் நுகரும் போது அந்த உணர்வின் செயலாகவே நம்மை இயக்கும். அந்த உணர்வின் சத்து நம் உடலுக்குள் விளைந்து நமக்குள் தீமையின் நிலைகளே விளையும். இந்த தீமைகள் அகற்றி அருஞான உணர்வை நாம் நுகர்வோம் என்றால் அந்த சக்தியை நாம் பெற முடியும். ஆகவே மகரிஷி ஈஸ்வரவட்டாய குருதேவர் அருளிய அருள் வழிப்படி நாம் இதனை செய்ய வேண்டும். ஆக நாம் இதை போல மகரிஷிகள் காட்டிய அறுவழியில் எமது குருநாதர் காட்டிய நிலைகளில் உண்மையினை உரைக்கப்பட்டு நம் உயிரின் ஆக்கங்களை தெளிவாக்கப்பட்டு அருள் மகிழ்ச்சியில் பெற்ற உணர்வினை உங்களுக்குள் உணர்ச்சி தூண்டும் நிலைகளாக இந்த உணர்வினை பதிவு செய்யப்பட்டு அந்த உணர்வின் இயக்கத்தால் அந்த மகிழ்ச்சியின் அரிசக்தி பெறும் பகுதியை ஏற்படுத்தினால்தான் இது முடியும், சாத்தியமாகும். தவம் இருந்தோ வளம் இருந்தோ மற்ற நிலைகள் நாம் செயல்படும் என்றால் இந்த தவமோ குண்டலி யோகமோ மற்ற யோகங்களோ செய்தும் இதை பெறுவது மிகவும் கடினம். ஆக நமக்குள் அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகளை நமக்குள் அதிகமாக சேர்த்து அந்த உணர்வின் துணை கொண்டு நாம் நம்முடன் வாழ்ந்த வளர்ந்து இந்த உடலை விட்டு நீண்ட அந்த உயிரான்மாவை நாம் இதைப் போல வலுகொண்டு ஒருங்கிணைந்து உணர்வின் வலுகொண்டு இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த உயிரான்மாக்களை அந்த சப்தரிஷி மண்டல ஒளியுடன் கலக்கச் செய்து இந்த உடல் பெறும் நஞ்சினை அங்கே மகிழ்ச்சி உணர்வின் சக்தி கொண்ட உணர்வுக்கொண்டு அங்கு கரை தெரிந்துவிட்டு இந்த வாழ்க்கையில் அறிந்திடும் அறிவின் நிலைகள் நினைக்கச் செய்து அந்த உயிருடன் ஒன்றி என்றும் உண்மை பொருளாக மெய்ப்பொருளுடன் அது மெய்ப்பொருளாக ஒன்றி என்றும் பிறவா நிலை என்ற பெருநிலை அடைந்து என்றும் ஒளியின் சரீரமாக நிலைத்திருக்க நாம் செய்தால் அவரின் உணர்வில் கொண்ட உடலான நாம் விண்ணை நோக்கி ஏகும்போது அந்த சப்தரிஷிகளின் அருள் உணர்வை நாம் எளிதில் பெற முடியும். நம்மை அறியாத வந்த தீமைகளை அகற்ற முடியும். இவ்வழி இல்லாதபடி நாம் எதையும் செய்ய முடியாது.